வணக்கம். இன்னைக்கு நம்ம தள்ளுவண்டி கடையில் தக்காளி குழம்புன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 2 வெங்காயம் 2 தக்காளி காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இது சூடு ஆறதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சோம்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச அப்புறமா கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டுக்கு அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. பச்சை வாசனை போயிட்டுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் காஷ்மீரி தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இன்னொரு பக்கம் கடலை மாவை தண்ணியில் கொஞ்சமாக கலந்து எடுத்து அதில் இதை சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரப்ப சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடும். இதோட இன்கிரியன்ட் டீடைல்ஸ் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.